மேம் செஷன் ரெக்கார்ட் பண்றேன் so that உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க திருப்பி போட்டு கேட்டுக்கலாம். ஓகே மேம். Okay, all right. So, so first name decide பண்ணிக்கோங்க என்ன வேணும்ட்டு. சக்சஸ் கேப் சொல்யூஷன். என்னப்பா? சக்சஸ் கேப் சொல்யூஷன். அதுதான் வச்சிருக்காரா ஆல்ரெடி இல்ல இல்ல புதுசா? மேம் ஆல்ரெடி இத பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ இந்த நேம் தான் சொல்லியிருந்தாரு. ஓகே ஓகே ஃபைன். லைக் அவர் ஏதாச்சும் போஸ்டர் ரெடி பண்ணி தர சொல்லுவாரு, அப்ப இந்த நேம் தான் சொல்லுவாரு. ஓகே ஆல் ரைட் ஃபைன். இதுல உங்களுக்கு இப்போ பேஜ்ல இருக்கா, Facebookல வந்து பேஜஸ் கிரியேட் மெனுல பேஜஸ் கிரியேட்னு இருக்கும் பாருங்க. அந்த see more கிளிக் பண்ணி பாருங்க. or இங்க ரைட் டாப் கார்னர்ல கூட இருக்கு. பேஜஸ் இருக்கு பாருங்க. பேஜஸ் போயிட்டு கிரியேட் நியூ ப்ரொஃபைல் ஆர் பேஜ். create new profile or page, correct. Okay, public page. And then we are going to make it visible to everyone. Next. Yes. Get started. மேம் அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஆல்ரெடி நான் ஒன்னு இந்த கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் மேம். ஷோ பண்ணுங்க, let's see. அது ஓகே போஸ்ட் பண்ணல பட் ஜஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓ இது முன்னாடி பண்ணதோ? எஸ் மேம். இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ ஆல்ரெடி இருக்கு. எனக்கு இது ஆல்ரெடி இந்த அக்கவுண்ட்ல நான் லிங்க் ஆயிருக்குமா? ஓகே இந்த ரைட் டாப் கார்னர்ல ஒரு டிராப் டவுன் இருக்கு இல்லையா உங்க ப்ரொஃபைல்ல, அங்க கிளிக் பண்ணுங்க. எஸ் மேம் லிங்க்ல இருக்கு. இந்த பேஜ் வரணும். அப்போ இட் இஸ் ஆல்ரெடி டாக்ட் இன் டாக். ஓகே நான் ஆல்ரெடி 1 month 2 month முன்னாடி கிரியேட் பண்ணேன் மேம். வெரி குட். ஓகே உங்க ப்ரொஃபைல் நான் பாதியிலே விட்டேன் அப்படியே. சரி இப்போ இந்த போஸ்டரே பார்க்கலாம். இதுல நீங்க வந்து பிரைஸ் கார்டு மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? மென்ஷன் பண்ணீங்கன்னா நம்ம இதுக்கே ஆட் ரன் பண்ணலாம். இல்ல மேம் இன்னும் பிரைஸ் கார்டு வேற இது மட்டும் தான் இருக்கு. ஓகே சோ இப்போ நீங்க வந்து இந்த வெல்கம் டு யுவர் ட்ரஸ்டட் டிராவல் பார்ட்னர் ஃபார் எவ்ரி ஜர்னி போட்டுருக்கீங்க, which is very nice poster. இப்போ இதையே நீங்க ப்ரோமோட் பண்ண விரும்புறீங்களா இல்ல பிரைஸ் கார்டு போட்டு ப்ரோமோட் பண்ணணும்னு விரும்புறீங்களா? பிரைஸ் கார்டு போட்டு நம்ம புதுசா ப்ரோமோட் பண்ணலாம். சரி அப்போ வந்து ஒரு டீசர் நீங்க பண்ணணும். சோ the Canva ஏதாவது டூல்ஸ் வச்சிருக்கீங்களா டு கிரியேட் a poster? சிஸ்டம்ல எதுவும் இல்ல மேம். Canva இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா டக்குனு? சோ ஆப் ஸ்டோர்ல போயிட்டு Canva Canva. So poster creation க்கு Canva will be very helpful. Pinterest கூட பண்ணலாம் but Canva will be more good. Download பண்ணேன். இதுவே ஆக்சுவலா நல்லா இருக்கு. நீங்க பண்ணி வச்சிருந்த போஸ்டரே நல்லா இருக்கு. எதுல பண்ணீங்க? என்ன ஆப்ல பண்ணீங்க? Canva-ல தான் மேம் பண்ணேன். Canva-ல தான் பண்ணீங்க. பட் ஆட் மட்டும் ரன் பண்ணல, கரெக்ட்டா? எஸ் மேம். லைக் இதுக்கு முன்னாடியே அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்ப நான் யூடியூப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். வெரி குட் வெரி குட். இல்ல ரைட் சைடுல பூஸ்ட் போஸ்ட்னு இருக்கு இல்லையா, அதுல தான் நம்ம பண்ணணும். ஓகே இதுக்கு வேணும்னாலும் பண்ணலாம் பட் தென் ஒரு பிரைஸ் கார்டும் சேர்த்து கொடுத்துட்டோம்னா இட் வில் பி ஈஸி. லைக் பிரைஸ் கார்டு இப்போ நமக்கு நிறைய இருக்குல்ல மேம், அது எல்லாத்தையும் எப்படி இன்டகிரேட் பண்றது? பேசிக்கா கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க உங்க பிரைஸ் கார்டுல பாத்தீங்கன்னா
லைக் ஒரு வெஹிக்கிள் மாடலுக்கும் லைக் மைலேஜ் அதுக்கேத்த மாதிரி அவங்க டிஃபர் ஆகுது. சாட் விட்டு பாக்குறேன். கஸ்டமைஸ்டா ஏதாவது கொடுக்க முடியுமா பாக்கலாம். இது வந்து ஃபோன் கால்ல வந்து வாங்கிக்கினேன். ரஃபா நோட் பண்ணிட்டு அதை சாட் ஜிபிட்ட கொடுத்து ஃபுல் கண்டென்ட் அப்படியே கன்வெர்ட் பண்ணி. ஓகே ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேனால சாட் பண்ணல. ஆல்ரெடி செக். ஸோ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ரேட் கார்டு ஹார்லி ரெண்டல் சர்வீஸ். இப்போ நீங்க இது சாட் ஜிபிடில கொடுத்து எடுத்தது இல்லையா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ரேட் கார்டு. இத காப்பி பண்ணி ஒரு blank போஸ்டர்லயே போட்டுக்கலாம். For cost details or for price details, click hereன்ற மாதிரி போட்டுட்டு it will take you to the next page. அதுல வந்து இந்த ரேட் கார்டு பார்த்துக்கலாம். இல்ல ரேட் கார்டு click here அப்படின்னு கொடுத்தா கூட ரேட் கார்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ரேட் கார்டு பார்த்துட்டு then they can click on book now or anything. ஓகே மேம் எனக்கு இன்னொரு டவுட். இப்போ நம்ம போஸ்ட் வந்து இப்போ நிறைய போடுறோம்ல மேம். இப்போ 1 or 2 போடுறோம்னா இப்போ 1 போஸ்ட்டுக்கு நம்ம 250 பே பண்ணணுமா? நம்ம கரோசல் இப்போ 2 பேஜ் நீங்க போட போறீங்க ஒரே போஸ்டர்ல. ஓகே சோ which is called as கரோசல்னு சொல்லுவாங்க. சோ கரோசல்ஸ்க்கும் ஒரு அட்வர்டைஸ்மென்ட்க்கு தான் நம்ம பே பண்ண போறோம். ஓகே அது 2 போஸ்டும் இன்பில்ட்டா தான். ஓகே ஓகே நீங்க சாட் ஜிபிடி கிட்ட கேட்டா கூட இல்ல ஜெமினா இல்ல பெர்ப்ளெக்சிட்டி எதுலயும் கரோசல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி கேட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகே ரைட் டவுன்லோட். கேட்டகரி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா விக்னேஷ்? லைக் பேஜ் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப கம்பெனி நேம் இருக்கு. கேட்டகரி டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்கீங்களா? பயோ எல்லாம் கொடுத்துட்டீங்களா பேஜ்ல? ஜஸ்ட் ப்ரொஃபைல்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அபவுட் கிளிக் பண்ணுங்க. ரைட் சைட்ல கம் டவுன். ஓகே கான்டாக்ட் நம்பர் இமெயில் கொடுத்துருக்கீங்க. சக்சஸ் கேப் சொல்யூஷன் இது ஆக்டிவா இருக்கா? மெயில் ஓல்ட் மொபைல்ல இருக்கு மேம். அது ஸ்டாண்டர்ட் தான் ரெடி பண்ண போறோம். டிஸ்ப்ளே போயிடுச்சு. ரெக்கவர் பண்ணிடுங்க. அந்த ஜிமெயில் தான ஜிமெயில் எதுனாலும் அக்சஸ் பண்ணலாம். இந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்ல மேம். ரெக்கவர் பண்ணுங்க. அதான் நெக்ஸ்ட் வீக் தான் என்னால இது பண்ண முடியாது. இல்லனா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். 5 minutes work தான. ரெக்கவர் பண்ணனா புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணிடுங்க அவ்வளவுதான். ஓகே ரெண்டுமே 5 minutes. உங்க ஐடி 3 ப்ரொஃபைல் லாகின் பண்ண மாதிரி காட்டுது மேம். 3 ப்ரொஃபைல் நீங்க லாகின் பண்ண மாதிரி காட்டுது. லைக் லேப்டாப்ல இருந்து ஒன்னு டெஸ்க்டாப்ல இருந்து ஒன்னு லாகின் பண்ணிருக்கீங்க. மொபைல்ல இருந்து. எஸ் மேம். போன்ல லேப்டாப்ல வாய்ஸ் ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. அதனால மொபைல்ல. Okay. So company-oda profile you have selected the category as transport, correct? Yes, ma'am. Company-oda profile நீங்க அந்த பேஜ் போனீங்கன்னா I can tell. சரி ஓகே நீங்க கேன்வா வர்க் பண்ணுவீங்க. இருக்கு கேட்டகரிஸ்ல டிரான்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே குட். டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ். ஓகே if in case if possible biola neenga kuduthirunga this travel service is available in Perungalattur, but we have a coverage of almost entire South India. Okay. So நீங்க என்ன ஐடியால இருக்கீங்க விக்னேஷ்? லைக் ஐடி கம்பெனில போகணும்னு இருக்கீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு இருக்கீங்களா? இது கத்துக்க இல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதுலயே போலாம். ஆக்சுவலா இதுல உங்களுக்கு குயிக்கா மணி வரும். அது எப்படி
கிளைண்ட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். டோன்ட் வரி. ஸோ ஒன்ஸ் நீங்க கிளைண்ட்டை ரீச் பண்ணி இப்போ எப்படி உங்களுக்கு சித்தப்பா கன்வின்ஸ் பண்ணீங்களோ 1000 rupeesக்காக ஆட் ரன் பண்ணுங்க அப்பதான் லீட்ஸ் வரும்னா, அந்த மாதிரி நியர்பை என்னென்ன பிசினஸ் பண்றாங்களோ, ஒரு குட்டி பிசினஸ் பண்றாங்களா கிளைண்ட்டை நீங்க கன்வின்ஸ் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா, தென் நீங்க இப்ப பண்றீங்க இல்லையா வேலை, பேஜ் கிரியேட் பண்றது, ஆட் ரன் பண்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே. Maintenance charge. Even though if you go for an IT company, IT job போறீங்கன்னா கூட பார்ட் டைமா லைக் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே ஈவினிங் டு சாட்டர்டே அண்ட் சண்டே ஒரு 2 கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி யூ கேன் ஹேவ் அ பார்ட் டைம். சம்டைம் வந்து மெயின் ஜாபை விட சைட் ஜாப் will give you more income. இந்த இன்டர்ன்ஷிப்ல இப்ப நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தான் கத்துக்க போறோம். இல்ல, ஐ will give you complete training. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க மணி எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே. You have any business in mind, you can run your own business and this training will help you to promote that business. இல்ல இப்ப குட்டி குட்டி கிளைண்ட்ஸ் இருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா immediately you can start that and ஈஸியா 5000 10000 உங்களுக்கு வந்துடும். ஓகே. My intention is you should start earning passive income வந்துடும். அதுலயே நீங்க சூப்பரா இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒர்க் பண்றேன்னா ஃபுல் டைமா இருக்கா கூட உங்களுக்கு 50K 1 lakh கிட்ட உங்களுக்கு கிளைண்ட் நீங்க பார்த்துக்கலாம். இல்ல நான் ஐடிக்குள்ள போறேன் அப்படின்னாலும் ஐடி ட்ரைனிங்ஸும் டேக் யூ லைக் கம்ப்ளீட்டா கார்பரேட் ட்ரைனிங். இப்போ நேற்று எப்படி கம்யூனிகேஷன் ட்ரைனிங் ஃபிட்மெண்ட்டுக்கு எடுத்தோமோ அந்த மாதிரி ஐ வில் பிரிங் மல்டிபிள் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ வில் ட்ரெயின் யூ ஆன் சப்ஜெக்ட் லெவல். அண்ட் நானுமே வந்து பேமெண்ட்ஸ், பேங்கிங், நான் பண்ண போர்ட்ஃபோலியோட ட்ரைனிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாமே. So first we wanted to understand இப்ப சஃபீராக்கு பாத்தீங்கன்னா she is in the medical field இல்லையா, அவங்களுக்கு பேசிக் டெக்னாலஜி தெரிஞ்சா போதும். So to promote herself அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அவங்களுக்கு தேவை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த 3 கேட்டகரி தான். ஸோ அதுக்கான ட்ரைனிங் போதும். அவங்க கிட்ட நம்ம வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றோம், லைக் இப்போ இந்த மானிட்டரிங் இந்த டூல்ஸ், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இந்த டூல்ஸ், that is not relevant for her portfolio, right? So we are trying to concentrate on individual. ஜெனரலா பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஸ்ல ஒரே காலேஜ்ல இருந்து வருவாங்க, ஸோ ஒரே ஸ்ட்ரீம் பண்ணிருப்பாங்க, ஸோ காமன் ட்ரைனிங் கொடுக்கலாம். பட் இங்க நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கீங்க. அண்ட் நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்க, ககன் வந்து காலேஜ் இன்னும் பர்சியூ பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸாம்ஸ் இருக்கு, ஸோ டைமிங்ஸும் நம்மளுக்கு கான்ஃபிளிக்ஸ் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுட்டு we will try to prioritize that. Is there a chance to place in ID Third company itself, no? Yes, if you perform well, I'll take you. Actually, நான் மார்னிங் பேசிட்டு இருந்தேன், if Vignesh performs good, நான் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் விக்னேஷ்கே கொடுத்துருவேன் அப்படின்னு. Okay. Okay, ma'am, Canva open. Don't worry. Okay, all that is morning or 4 hours. For example, 10 o'clock login பண்றீங்கன்னா ஒரு 1 o'clock வரைக்கும் keep practicing. Practice is what will make you perfect. It's not only for the communication, even digital marketing for me. If a creativity la keep it aside, because நம்மளோட prompts கொடுத்த ஒண்ணுமே chat gpt, gemini, perplexity எல்லாமே உங்களுக்கு அவுட்கம் கொடுத்துரும். அண்ட் இப்போ கேன்வா இருக்கு, கேன்வா வச்சு யூ கேன் கிரியேட் இமேஜஸ், போஸ்டர்ஸ், வீடியோ கிளிப்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டூல்ஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு இட்ஸ் நாட் டேக் யூ மோர் தென் 30 minutes. கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த உங்களோட அங்கிளோட கம்பெனியே நீங்க வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி வச்சுக்கோங்க. இதுல நீங்க ஆட் எல்லாம் பண்ணும்போது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துடும் இல்லையா? ஸோ அதை வச்சு உங்களோட கிரிக்கெட் கோச் ஒர்க்கும் நீங்க போர்ட்ஃபோலியோவும் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க, நிறைய பேருக்கும் சின்ன பிசினஸ் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், ஒரு ப்ரொப்ரேட்டர் ஆகணும், அவங்களோட கம்பெனிஸும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ ஆல் தட் தே ஹேவ் டு பே இஸ் லைக் 10 to 15K per இயருக்கு பே பண்ணாலே போதும். நீங்க வந்து அவங்களுக்கு ஷார்ட்ஸ் எடுத்து கொடுக்கறது, ரீல்ஸ் போடுறது, அந்த SEO அது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி போடுறோம். Okay, ma'am. Slowly we will get into ஒரு ப்ராஜெக்ட். நீங்க இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் கேப் டிராவல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா you will get a real time experience. அதை வச்சு உங்களோட ஓன் ப்ராஜெக்டும் பண்ணிட்டீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாலே இட்ஸ் குட் எனஃப் ஃபார் யூ. Okay, ma'am.
Sorry, வீட்ல ஒரு guest. Okay. Okay. So இப்போ you type what kind of இப்போ உங்களுக்கு வந்து மெனு கார்டு மாதிரி வேணும் இல்லையா? ஆக்சுவலா ரேட் கார்டு வேணும். Just type rate card template ன்னு கொடுங்க. It will give you a template. Okay, so in the template you can just take one of the template or a common template at the type of the rate card then it has got so much of information area. Ipo vandu driver beta vandu sedan XUV ku 600 per day, luxury ku 700, Urbania 1000 per day, tempo travelers. நம்ம இத என்ன கட் ஷார்ட் பண்ண போறோம்னா driver beta 600 plus. Okay. Starts with 600 இல்லையா? நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் மட்டும் போட்டா போதும். So minimum வந்து அதுக்கு மேல if they go little luxurious they have to pay additional ன்ற மாதிரி you will it is assumed. Okay, இங்க ரேட் கார்டு அந்த green color இருக்கு பாருங்க, you can take that also because அதுல நிறைய ரேட் செட்டிங்ஸ் இருக்கு. இல்ல அந்த ப்ளூ நல்லா இருக்கு, ப்ளூ ரேட் கார்டும் பார்க்கிறதுக்கு ரொம்ப எலிட்டா இருக்கு. So pick up whatever you like, but what I'm suggesting is உங்களுக்கு எல்லா ரேட்டுமே ஒரே ரேட் கார்டுல போகணும்னு அவசியம் இல்ல. We can round off. If outstation round trip இருக்கு இல்லையா, minimum 250 kilometers per day போட்டிருக்கீங்க. Otherwise per kilometer rate starts from 13 rupees per kilometer if it is sedan and above. அந்த மாதிரி போட்டுக்கலாம். So you don't have to actually mention luxury sedan, SUV, Innova Crista, high crosser, tempo traveler, Urbania. அதெல்லாம் ரொம்ப டீடைல்டா மென்ஷன் பண்ணோம்ல. பிளஸ்னு கொடுத்துட்டு என்கொயரி பண்ண வராங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து கம்ப்ளீட் டீடைல்ட் ரேட் கார்டு கொடுத்துக்கலாம். ஓகே. எப்பயுமே அந்த ஸ்டார்டிங் காஸ்ட் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் once they get into a luxurious stuff, அதுக்கு pricing வந்து increase ஆகும்ன்றது it's basically understandable. ஓகே. So இப்ப என்ன கொடுக்க போறீங்க? இப்போ ஒரு 4 ரேட் கொடுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் Harley rental starts with minimum 5 hours 1400 plus minimum 10 hours 2800 plus. அதுக்கப்புறம் SUV, luxury இதெல்லாம் இருக்குன்னு போட்டுக்கலாம். So you have the type of cars available வந்து sedan, SUV, luxury Innova Crista, high cross and Urbania, tempo traveler and Urbania. So இந்த type of இது வந்து தனியா போட்டுக்கோங்க, vehicle வந்து தனியா போட்டுக்கோங்க. ஓகே. அதோட மினிமம் காஸ்ட் வந்து sedanல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? sedanோட காஸ்ட் மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு பிளஸ் போட்டுக்கோங்க. ஓகே. பிளஸ் போட்டுட்டு நம்ம பிராக்கெட்ல என்ன போட்டுக்கலாம்னா depends on the type of vehicle that you choose. போட்டுக்கலாமா? ஒன்னு கிரியேட் பண்ணிடலாமா? இப்போ ரியல் டைமா உங்களுக்கு you already have a very good experience. அந்த போஸ்டர்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாவே நல்லாவே இருக்கு. சோ ஜஸ்ட் உங்களுக்கு இது கரெக்டா நான் சொல்றது நீங்க எடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப நல்ல டேஸ்டா தான் இருக்கு. சோ ஜஸ்ட் கோ வித் யுவர் ஓன் டேஸ்ட். இது போட்டா போதும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அது எடுங்க. பிகாஸ் பேசிக்கலி ஒரு 4 பிரைசஸ் மட்டும் தான் கவர் பண்ண போறோம். Pick up one. If you want to take some time எடுத்துக்கோங்க, நம்ம அப்புறம் கனெக்ட் பண்ணி கூட இந்த பிரைஸ் கார்டு நான் பாக்குறேன். இந்த ரைட் சைடு இந்த பிரீமியம் பேக்கேஜ், எலிட் பேக்கேஜ் இருக்குல்ல டாலர்ஸ்ல இருக்கு. ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ் டு see. அது கூட நீங்க ஒரு டெம்ப்ளேட்ல ஒரு இதா வச்சுக்கலாம். என்னப்பா? பிரீமியம் we need to pay for this template. Oh, இது பிரீமியம் வெர்ஷனா? Okay. Premium version என்கிட்ட இருக்கு. 4000 பே பண்ணி வாங்கி இருக்கு. பட் நான் பாக்குறேன் in case I can pick up the பாக்குறேன் in case I can create by myself. நீங்க the pricing packages அது பிரீமியமா? அதுவும் பிரீமியம் அப்பா? இல்ல இது ஃப்ரீ மேம்.
இது இருக்கு, நல்லா எடுத்துக்கோங்க. And this one also. இது ரொம்ப ஆப்டா இருக்கும். நீங்க அந்த வெஹிக்கிளோட கார் டைப்பும் அதுல போட்டுக்கலாம். Okay. அப்புறம் அந்த பேசிக், பிரீமியம், எலிட் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒன்னு செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. மீன்வைல் நம்ம இன்ஸ்டாகிராம் போலாமா? இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணிக்கலாமா? இருக்கா ஆல்ரெடி இல்ல பண்ணணுமா? அதுவும் இருக்கு. ஆனா நான் அதுக்கு பாஸ்வேர்ட் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துட்டேன். யாரோட நம்பர் கொடுத்திருக்கீங்க? சித்தப்பா நம்பர் தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல ஆல்ரெடி அதுல ரீல்ஸ் இருக்கு எக்ஸிஸ்டிங்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம். ரீல்ஸ் இல்ல மேம், லைக் இந்த ஒரு போஸ்டர் மட்டும் போஸ்ட் பண்ணிருப்பேன். ஓகே, புதுசாவே கிரியேட் பண்ணிக்கலாமா மேம்? புதுசாவே கிரியேட் பண்ணிக்கலாமா? நியூ ஒன்? எஸ் மேம். சரி, இந்த போஸ்டர் நீங்க கிரியேட் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகே, நான் டெம்ப்ளேட் ஓகேவா? இந்த டெம்ப்ளேட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த டெம்ப்ளேட். இதுல நீங்க அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் சொன்ன கான்செப்ட் தான். லைக் எல்லா இப்போ வந்து ஹார்லி ரெண்டல் பேக்கேஜ்னு ஒண்ணு போட போறீங்க அந்த ஃபர்ஸ்ட் பில்லர்ல. செகண்ட் பில்லர்ல அவுட் ஸ்டேஷன் ரவுண்ட் ட்ரிப் போட போறீங்க. ஓகே, தேர்ட்ல வந்து டிரைவர் பேட்டா போட போறீங்க. ஓகே ஓகே, சோ இதுல ஒன் வே டிராப் ஆல் ஓவர் சவுத் இந்தியா இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஓகே, தேர்ட் பில்லர் வந்து ஒன் வே டிராப் போட்டுக்கோங்க. ஓகே, டிரைவர் பேட்டா வந்து இந்த அவுட் ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள், கரெக்டா? எஸ் மேம். ஏன்னா டிரைவர் பேட்டா வந்து அந்த ஒன் வே டிராப்புக்கும் கிடையாது, ஹார்லி ஸ்டஃப்க்கும் டிரைவர் பேட்டா கிடையாது. சோ அவுட் ஸ்டேஷனுக்குள்ளேயே கொண்டு வர பார்க்கலாம் டிரைவர் பேட்டா. பேக்கேஜ்லயே டிரைவர் பேட்டா இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆமா ஆமா, சோ அதுக்குள்ளேயே நம்ம போறோம். ஓகேவா? சோ ட்ரை டு அகாமடேட் இந்த பேசிக் கோல்ட் பிரீமியம்க்கு பதிலா யூ ஆர் கோனா rename it to Harley rental package. கோல்டுக்கு பதிலா அவுட் ஸ்டேஷன் ரவுண்ட் ட்ரிப். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பிரீமியம்க்கு பதிலா ஒன் மென்ஷன் ஒன் வே டிராப். சரியா? அதுல வந்து டைப் ஆஃப் கார் நம்ம வந்து ஒரு கண்டிஷன் அப்ளை மாதிரி ஒரு ஸ்டார் போட்டுட்டு we can very well give டைப் ஆஃப் கார் பேஸ் பண்ணி காஸ்ட் இஸ் கோனா வேரி. அந்த இங்கிலீஷ் வேர்டிங்ல நான் உங்களுக்கு அப்புறமா ரிவ்யூ பண்ண போது கொடுக்குறேன். இப்போதைக்கு the minimum cost start with per day கான்செப்ட்ல வந்து ரெண்டு பேக்கேஜ் வச்சிருக்கீங்க, which is 5 hours and 10 hours. So 5 hours வந்து 1400 plus போட்டுக்கோங்க, 10 hours 2800 plus. Okay, and types of car available அப்படி போட்டுட்டு sedan, SUV, luxury Innova Crista, high cross, tempo traveler and Urbania. அதே மாதிரி அவுட் ஸ்டேஷனுக்கு ரவுண்ட் ட்ரிப் போட்டுக்கீங்க, தட் விச் இஸ் கோல்டுக்கு பதிலா நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்க. அந்த வெர்டிக்கல்ல என்ன போட போறீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் ரவுண்ட் ட்ரிப் மினிமம் வந்து 250 kilometer per day. Vehicle rate starts with sedan 13 rupees per kilometer, varies for different cars. அதே மாதிரி டிரைவர் பேட்டா per day 600, varies with different car types. அப்புறம் அவ்வளவுதான், அதுக்குள்ள அந்த கோல்டு பில்லருக்குள்ள இவ்வளவுதான் கவர் பண்ண போறீங்க. You don't have to go and mention luxury sedanக்கு 15, XUVக்கு 17, Innova Cristaக்கு 22, high cross அதெல்லாம் அவ்வளவு டெப்தா போக வேண்டாம். கமிங் sedan 13 kilometers அவுட் ஸ்டேஷனுக்கு சூப்பர் 250 kilometers ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு அப்புறம் சிடான் பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஓகே எங்க கிட்ட லக்ஸரி செடான் இருக்கு, அது ஜஸ்ட் பிளஸ் 2 rupees தான் அப்படின்னும் போது ஓகே. இல்ல SUV எடுத்துக்கோங்க, அது வந்து லக்ஸரி செடானோட பிளஸ் 2 rupees தான் போது ஓகே. ஸோ அதை ப்ரிசைஸா போய் மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸ்டார்ட்ஸ் வித் 13 கொடுத்தா போதும். அடுத்தது ஒன் வே டிராப் அக்ராஸ் சவுத் இந்தியா. அதுக்கு சிடான் வந்து 15 kilometer, வேரிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கார் டைப்ஸ். அண்ட் டிரைவர் பேட்டா வந்து 100,000 rupees, அது மட்டும் மென்ஷன் பண்ண போதும். இதை நீங்க போஸ்டர் பண்ணிட்டு எனக்கு ஒரு ரிவ்யூ அனுப்புறீங்களா அப்புறமா? அது பார்த்துட்டு அப்புறம் போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம். சேம் அன்னைக்கு சாகர் எப்படி கிரியேட் பண்ணாலும் சேம் தான் பண்ண போறோம். நமக்கு வந்து நாளைக்கு எப்படியாவது அட்வர்டைஸ்மெண்ட் we should start to run. இன்னைக்கே கூட முடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கே கூட ரன் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ்.
இஃப் பாசிபிள் இல்ல விக்னேஷ், இப்ப நீங்க அந்த பிரைஸ் மெனு கார்டு போடுறீங்க இல்லையா, அந்த போஸ்டர்லயே சிங்கிள் பேஜ்லயே மேலேயே உங்களோட சப்போர்ட், சாரி என்ன சொன்னீங்க, உங்களோட டிராவல் ஏஜென்சி நேம் சக்சஸ் கேப் சொல்யூஷன். சக்சஸ் கேப் சொல்யூஷன், அது பிளஸ் கார்ட் டீடைல்ஸ் மேலேயே ஒரு 30% ஆஃப் த பேஜ்ல வந்து பிராண்ட் ப்ரொமோஷனும், கீழே 60% or 70% வந்து நீங்க பிரைஸ் கொடுத்தாலே போதும். ட்ரை டு அகாமடேட் இன் த சேம் போஸ்டர். ஒரு போஸ்டர், ஏன்னா அடுத்தடுத்து சில பேர் கிளிக் பண்ண மாட்டாங்க. ஒரே போஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா it will be good to concentrate. ஓகே. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. No problem, no problem. இல்ல ஃபேஸ்புக்கு மட்டுமே ரன் பண்ணலாம். பட் இது ஜென்ரலா கேட்டா நம்ம ஃபேஸ்புக்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் விட இன்ஸ்டாகிராம்ல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா? சோ இன்ஸ்டாகிராம் ரீச் வந்து ரொம்ப ஃபாஸ்டா. We have to integrate this Facebook and Instagram to run the time. It's taking too much time. அதுதான் ஓப்பன் ஆகுதா இன்ஸ்டாகிராம்? ஆனா அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். No issues. If in case Instagram work ஆகலனா no problem, don't get tensed. இந்த போஸ்டர் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு நீங்க பின் பண்ணா கனெக்ட் பண்ணலாம். ஓகே, மேபி இந்த கால்ல இருக்கனாலேயே பேண்ட்வித் வந்து ஷேர் ஆயிடும். இன்டர்நெட் பேண்ட்வித் நீங்க கட் பண்ணிட்டு போஸ்டர் கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேபி we can connect after once you are done with that poster. நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. சரி, பின் பண்றீங்களா எனக்கு? இல்ல you can just give me a call also once you are done. ஓகே மேம். எனக்கு ஒரு 12:30க்கு மீட்டிங். இஃப் இன் கேஸ் நீங்க ஒரு 12:10-15க்கு முடிச்சிட்டீங்கன்னா 15 minutes கனெக்ட் பண்ணலாம். இல்லனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு client கால் இருக்கு. 12:30 to 1:15 போகும். அது முடிச்சிட்டு கூட கனெக்ட் பண்ணுங்க. ஓகே. சரி, நீங்க எனக்கு தெரிஞ்சு உங்க பிராட்பேண்ட் ஷேர் ஆகுறதுனால இட் இஸ் டேக்கிங் லாங் டைம் டு ஓபன். நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த ஒர்க் முடிச்சிட்டு போஸ்டர் முடிச்சிட்டு எனக்கு கூப்பிடுங்க. ஓகே மேம். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.